இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை வட தமிழகத்தில் தொடங்கியது கனமழை. வர்தா புயல் பிற்பகலில் கரையை கடக்க வாய்ப்பு. சென்னையில் இருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் புயல். மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்ப்பு. முப்பத்தி 6 மணி நேரத்துக்கு பரவலாக மழை தொடரும். வானிலை ஆய்வு மையம் சற்று முன் அறிவிப்பு. வட தமிழக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. மக்கள் விழிப்புடன் இருக்க எச்சரிக்கை. வங்கக்கடலில் உருவான வர்தா புயல் தற்பொழுது வேகமாக சென்னையை நோக்கி முன்னேறி வருகிறது. புயலின் தாக்கத்தால் சென்னை மற்றும் வட தமிழக பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் தாய்லாந்து நாட்டின் தெற்கு பகுதி அருகே வர்தா புயல் உருவானது. சென்னைக்கு கிழக்கே 330 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த இந்த புயல் இன்று ஆந்திர மாநிலம் நெல்லூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் இடையே பிற்பகலில் கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை மையம் நேற்று அறிவித்திருந்தது. இந்த வர்தா புயலின் தாக்கம் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் நேற்று முதல் மழை தொடங்கியுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் சென்னையின் பல்வேறு இடங்களில் இன்று பரவலாக மழை பெய்து வருகிறது. வர்தா புயல் தற்பொழுது சென்னையில் இருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. அதன் எதிரொலியாக வட தமிழக பகுதிகளில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வர்தா புயல் இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது. வர்தா புயலையொட்டி சென்னை உள்பட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் புயலுக்கு முன்பும் பின்பும் 36 மணி நேரம் மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் சற்று முன்பு தெரிவித்துள்ளார். சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் இன்று அதிகாலை 6:30 மணியளவில் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது வர்தா புயல் வேகமாக நெருங்கி வருவதை அடுத்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவித்தார். அதிதீவிர புயல் வார்த் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அதிகாலை 2:30 மணி நிலவரப்படி சென்னைக்கு கிழக்கே சுமார் 150 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து இன்று, அதாவது டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி மதியம் சென்னைக்கு அருகே கரையை கடக்கும். இதன் காரணமாக தெற்கு ஆந்திரா, வட தமிழகம், புதுவையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. படிப்படியாக இந்த மழையின் அளவு அதிகரிக்கும். அடுத்து வரும் 36 மணி நேரத்திற்கு தெற்கு ஆந்திரா, வட தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்யும். ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிகவும் பலத்த மழை பெய்யக்கூடும். மேலும் இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது பலத்த காற்றானது மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வர்தா புயல் கரையை கடப்பதை முன்னிட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் எஸ். பாலச்சந்திரன் எச்சரித்துள்ளார். இந்த புயல் கரையை கடந்த பிறகு அடுத்து வருகின்ற 12 மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும். காற்றானது மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அதே சமயத்தில் உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றானது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கடல் அலை சீற்றம் இயல்பை விட 1 மீட்டர் அதிகமாக இருக்கும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பொதுமக்கள்
அரசு மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை துறை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைத்து பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வர்தா புயல் இன்று பிற்பகலில் கரையை கடக்க இருப்பதால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல தனியார் நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்க தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். கடலூர், வேலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் கடலோர தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. வர்தா புயல் காரணமாக சென்னையை அடுத்துள்ள எண்ணூர் துறைமுகத்தில் 10ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயலை எதிர்கொள்ள சென்னை துறைமுகத்தில் ராணுவ கப்பல்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதில் 5000 பேருக்கு தேவையான உணவுப் பொருட்கள், மருந்துகள், கூடாரங்கள், உடைகள், போர்வைகள், காற்றடைக்கப்பட்ட ரப்பர் படகுகள், ஹெலிகாப்டர்கள் என அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மக்களை பாதுகாப்பாக கப்பல் மூலம் அழைத்து செல்லவும் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வர்தா புயல் எச்சரிக்கை காரணமாக அரக்கோணத்திலிருந்து பேரிடர் மீட்பு குழுவினர் சென்னை விரைந்துள்ளனர். ஒரு குழுவிற்கு 40 வீரர்கள் என 5 குழுக்கள் திருவள்ளூர், மாமல்லபுரம் பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் விமானப்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. 108 படகுகளை தயார் நிலையில் வைத்துள்ளதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. மெரினா, எலியட்ஸ் கடற்கரைகளுக்கு மக்கள் இன்று வேடிக்கை பார்க்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மீனவர்கள் வர்தா புயல் எச்சரிக்கை காரணமாக நேற்று படகுகளை கரையில் பத்திரமாக இழுத்து வைக்கும் பணியில் இறங்கினர். வர்தா புயல் பற்றி எச்சரிக்கை விடுக்கும் வகையில் கடலூர் உள்ளிட்ட துறைமுகங்களில் 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டுள்ளன. இங்கு கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. வர்தா புயல் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கும் வகையில் கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் 2 நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே வர்தா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் தாழங்குடா, தேவனாம்பட்டினம், சோனாங்குப்பம், சொத்திக்குப்பம், பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட 49 கடலோர கிராமங்களில் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் அலைகள் 2 மீட்டர் உயரம் வரை மேலே எழும்புகின்றன. தேவனாங்குப்பம் வெள்ளி கடற்கரையில் கடலோர காவல்படையினர் வாகனம் மூலம் ரோந்து சுற்றி வருகின்றனர். அதுபோல புதுவை கடற்கரை சாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. வர்தா புயலின் எதிரொலியாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மற்றும் மணலியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முகாமிட்டுள்ளனர். அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த 20 பேர் 2 குழுக்களாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மற்றும் மணலியில் முகாமிட்டுள்ளனர். புயல் கரையை கடக்கும் சூழலில் அசம்பாவிதங்கள் ஏற்படும் பட்சத்தில் அது கட்டட இடிபாடாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து மக்களை மீட்க ரப்பர் படகுகளுடன் அவர்கள் தயார் நிலையில் உள்ளனர். எந்தவித சூழ்நிலையையும் சமாளிக்க தயார் என அவர்கள் கூறியுள்ளனர். கடலோரங்களில் புயல் பாதுகாப்பு மையங்கள் இல்லாததால் படகு மற்றும் வலைகளை பாதுகாப்பதில் சிக்கல் உள்ளதாக திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வர்தா புயலின் எதிரொலியாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பாக நேற்று பொன்னேரிக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். அங்குள்ள திருமண மண்டபங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதுபோல எண்ணூர், திருவொற்றியூர் பகுதி மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இதனிடையே இரவு நேரத்தில் போதிய பேருந்து வசதிகளை செய்யாமல் அரசு ஊழியர்கள் தங்களை அலைக்கழித்ததாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புயல் பாதுகாப்பு மையங்கள் இல்லாததால் படகு மற்றும் வலைகளை பாதுகாப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். வாழ்றது எல்லாம் மீன்கார ஏரியா தான். எங்களுக்கு சேஃப்டியான இடமும் இல்லை, இங்கே பாதுகாப்பும் இல்லாத தான் இருக்கிறோம். இந்த நேரத்தில் மழை காற்று அடிக்குது. குழந்தைக்குட்டிலாம் வெளியே வாங்க வந்துருங்க. பஸ் வருது. பஸ் ஒரு ஊருக்கு 1 பஸ் 2 பஸ் தான் வந்துருக்குது. ஒரு ஊருக்கு 4 பஸ் 5 பஸ் வந்தால் தான் எங்களுக்கு இங்கே உள்ள ஆளுங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சேஃப்டியாக போக முடியும். எதுவுமே தெரியாமல் நாங்களும் குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப இவ்வளோ நேரமாக நின்று இருக்கிறோம். நின்று இருந்தாலும் இன்னுமே வண்டி வராமல் மழை பெஞ்சு இருக்குது. இந்த நேரத்தில் கிளம்புங்கன்னா இந்த குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கின்னு நாங்கள் இன்னத்துக்கு கிளம்புனா எப்படி கிளம்ப முடியும்?
வர்தா புயலை எதிர்கொள்ள ஆந்திர மாநிலம் தயார் நிலையில் உள்ளது. புயலின் தாக்கத்தால் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றும் கடலோர பகுதிகளில் 19 சென்டிமீட்டர் மழையும் பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள வர்தா புயல் தமிழகத்துக்கும் ஆந்திரத்துக்கும் இடையில் கரையை கடக்கும் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இதனால் ஆந்திர கடலோர பகுதிகளில் தற்பொழுது மழை தொடங்கியுள்ளது. வர்தா புயலை எதிர்கொள்ள ஆந்திரத்தின் நெல்லூர், பிரகாசம், குண்டூர், கிருஷ்ணா மாவட்டங்கள் முழுமையாக தயார் நிலையில் உள்ளன. ராயலசீமாவின் சித்தூர், கடப்பா மாவட்டங்களும் இன்று பெரும் மழையை சந்திக்கும் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு இன்று வளைகுடா நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் தொடங்க இருந்தார். வர்தா புயல் காரணமாக சுற்றுப்பயணத்தை அவர் ஒத்திவைத்துள்ளார். வர்தா புயல் நெருங்கி வரும் இந்த வேளையில் மக்களின் விழிப்புணர்வுக்காக தமிழக அரசு கார்ட்டூன் பாணியில் செய்திப்படம் ஒன்று வெளியிட்டுள்ளது. புயலின் போது மக்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை அறிவுறுத்தும் அந்த படத்தை இப்போது பார்க்கலாம். ஒரு முக்கிய அறிவிப்பு. மாலை 4 மணியிலிருந்து 5 மணிக்குள் புயல் கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் அருகில் உள்ள மேடான பகுதிக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ரேடியோல சொன்னதை கேட்டீங்கல்ல? சீக்கிரம் கிளம்புங்க. பக்கத்துல இருக்கிற புயல் பாதுகாப்பு மையத்துக்கு போயிடுவோம் வாங்க. இருங்கப்பா, சூறாவளி வரும்போது முதல்ல என்னென்ன செய்யணும், எதெல்லாம் நாம செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல என்ன செய்யணும்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வீட்டு பத்திரம், இது மாதிரி முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். பேட்டரி, டார்ச் லைட், ரேடியோ இது எல்லாத்தையும் அவசியம் நம்ம கூட எடுத்துக்கணும். கேஸ் கசிவு ஏற்படாதபடி சிலிண்டரை ஆஃப் பண்ணி வைக்கணும். ஜன்னல் கதவு, வாசல் கதவுகளை டைட்டா மூடி வைக்கணும். எல்லாத்துக்கும் போய் சொல்லல. கன்சாமி, அணை உடைஞ்சு ஊருக்குள்ள வெள்ளம் வந்துகிட்டு இருக்குன்னு ராமசாமி சொன்னா எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க. ஆனா சீக்கிரம் கிளம்பல. கேட்டீங்கல்ல? வெள்ளம் வரத்துக்குள்ள சீக்கிரம் நாம கிளம்புவோம் வாங்க. நில்லுங்கப்பா. என்னம்மா? அவசரப்படாதீங்க. முக்கியமா இந்த மாதிரி வதந்திகளை நம்பவே கூடாது. உண்மைனா அரசாங்கம் ரேடியோல அறிவிச்சிருப்பாங்கல்ல. தேவையான உணவுப் பொருட்கள், மருந்து, மாத்திரை, குடிநீர் இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். மழை கொஞ்சம் நின்று இருக்கு, இப்ப வாங்க போலாம். வெளியே போறதுக்கு முன்னாடி மறந்துடாம மின் இணைப்பை துண்டிக்கணும். ஐயா, பழைய கட்டடத்துக்கிட்ட நிக்காதீங்க. அப்படியாமா? பலத்த காத்தடிச்சு மழை பெய்யும் போது மரத்துக்கு கீழேயும் நிக்க கூடாது. அது ஆபத்து. புயல் வரும்போது இப்படி மேல்தளத்துல இருக்க கூடாது. வேடிக்கையும் பார்க்க கூடாது. புயல் சற்று முன் கரையை கடந்து விட்டது. வெள்ளம் வடிந்த பின் மக்கள் அவர்கள் இருப்பிடம் செல்லலாம் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. பல இடங்களில் மின்கம்பங்களும் மரங்களும் சாய்ந்திருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த முனியாண்டி சொன்ன வதந்தியை உண்மைன்னு நம்பி நாங்க எதையுமே கொண்டு வரல. ஆனா நீங்க பரவாயில்ல, அரசாங்கம் சொன்ன அறிவுரைப்படி தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. அரசாங்கம் சொல்றத கேட்டுடுவோம், ஆபத்துல இருந்து நம்மள காத்திடுவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் மாநில நிவாரண ஆணையர், வருவாய் நிர்வாகம், பேரிடர் மேலாண்மை மற்றும் பேரிடர் தணிக்கும் துறை, தமிழ்நாடு அரசு. நின்று கொண்டிருந்த லாரி மீது பைக் மோதி விபத்து. 1.5 வயது குழந்தை உள்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கோவையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது பைக் மோதியதில் 1.5 வயது குழந்தை உள்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பலியானார்கள். கோவை வெள்ளலூர் பகுதியை சேர்ந்தவர் ஜீவா. மத போதகரான இவர் மனைவி ஜெபா, 1.5 வயது குழந்தை ஜெரோமியா ஆகியோருடன் நேற்று பொள்ளாச்சியில் மத பிரச்சாரங்களை முடித்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் வெள்ளலூருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் சித்ரா என்ற உறவுக்கார சிறுமியும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார்.
இவர்கள் ஏறி வந்த மோட்டார் சைக்கிள் கோவை LNT புறவழிச்சாலை அருகே வந்தபோது நின்று கொண்டிருந்த ஒரு லாரி மீது மோட்டார் சைக்கிள் மோதியது. அதில் ஜீவா, ஜெபா, 1.5 வயது குழந்தை ஜெரோமியா ஆகியோர் பலியானார்கள். பலத்த காயமடைந்த சித்ரா போத்தனூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். கோவை மேற்கு போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் இந்த விபத்து பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையினை நீக்கி போட்டிகள் நடத்த மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பெரம்பலூரில் காளை வளர்ப்பவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டு நடத்த விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தப்படாத ஜல்லிக்கட்டு போட்டிகளை வரும் ஆண்டில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வெளுத்துள்ளது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பெரம்பலூர் மாவட்ட காளை வளர்ப்போர் சங்கத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பூலாம்பாடி, விஸ்வகுடி, அன்னமங்கலம், கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் காளைகள் வளர்க்கப்பட்டு வரும் நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படாவிட்டால் மாடுகள் அடிமாடுகளாக மாற நேரிடும் அவலம் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராமத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாவே நடக்கலை. அது மாதிரி காளை எல்லாருமே பொங்கல் நெருங்க ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. காளையை வளர்க்குறாங்க எல்லாருமே. இந்த வருஷமும் நடக்கல அப்படின்னாக்கா எல்லா காளையுமே பார்த்தீங்கன்னா அடிமாட்டுக்கு தான் போகும். இதை மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து எங்களுக்கு செயல்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நல்ல பொங்கலாக கொண்டாடுவோம் நாங்கள். சிவகங்கையில் தடையை மீறி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற உள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பட்டமங்கலம் கிராமத்தில் கோவில் திருவிழாவையொட்டி மஞ்சு விரட்டு போட்டி நடத்தப்பட உள்ளதாக வாட்ஸ்அப்பில் தகவல் பரவியது. இதனையடுத்து அந்த கிராமத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் சந்தேகத்திற்கிடமான வகையில் மாடுகளுடன் வந்த ஏரியூரைச் சேர்ந்த 2 காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சார்ஜாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 932 கிராம் தங்கம் கோவை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் மதிப்பு 26,44,000 ரூபாய் என அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். சார்ஜாவில் இருந்து கோவைக்கு வந்த ஏர் அரேபியா விமானத்தில் தங்கம் கடத்தப்படுவதாக சுங்கத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதனை அடுத்து அந்த விமானத்தில் வந்த பயணிகளிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது கேரள மாநிலத்தை சேர்ந்த சிகாப் என்ற இளைஞர் தனது உடலின் மறைவான பகுதியில் தங்கத்தை மறைத்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடமிருந்து மொத்தம் 932 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதன் மதிப்பு ஏறத்தாழ 26,44,000 ரூபாய் எனவும் சுங்கத்துறை அலுவலர்கள் தெரிவித்தனர். சிகாப்பிடம் தொடர்ந்து முனைப்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 70,000 சிகரெட் பாக்கெட்டுகளும் கைப்பற்றப்பட்டன. ஈரோட்டில் நடைபெற்ற மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழாவில் கல்வெட்டு ஆய்வாளர் புலவர் சே. ராசுக்கு பாரதி விருது வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. ஈரோட்டில் உள்ள மக்கள் சிந்தனை பேரவை சார்பில் ஆண்டுதோறும் மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி நிகழாண்டுக்கான விழா நேற்று ஈரோட்டில் நடைபெற்றது. இதில் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் தலைமை தாங்கினார். இந்த விழாவில் கல்வெட்டு ஆய்வாளரும் புலவருமான சே. ராசுக்கு பாரதி விருதும் 25,000 ரூபாய் அடங்கிய பொற்கிழியும் வழங்கப்பட்டது. பின்பு சிங்கப்பூர் தமிழறிஞர் மறைந்த தமிழ்வேல் கோ. சாரங்கபாணியின் திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டது. விழாவில் பேசிய புலவர் சே. ராசு, வரலாற்று ஆய்வு மற்றும் தமிழ் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரும் அனைத்து வல்லுநர்களுக்கும் இதே போன்ற அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். என்னுடைய ஆய்வை அங்கீகரிக்கின்ற வகையிலே உள்ளூர் புலவரையும் ஆதரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மக்கள் சிந்தனை பேரவை எனக்கு இந்த பாரதி விருது கொடுத்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆய்வுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது என்பது எனக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கியூபா முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ, முதல்வர் ஜெயலலிதா ஆகியோரின் மறைவுக்கு இந்திய மாணவர் சங்க மாநாட்டில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாமக்கல்லில் இந்திய மாணவர் சங்கத்தின் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற பேரணியை சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் A.T. கண்ணன் தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி மாநாட்டு அரங்கை சென்றடைந்தது. பின்னர் கியூபா முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ, முதல்வர் ஜெயலலிதா ஆகியோரின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில செயலாளர் P. உச்சிமா காளி உள்பட நிர்வாகிகள் பலர் மாநாட்டில் உரையாற்றினர்.
திரு கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மாணவர் ஒருவர் உடலில் தீபங்களை வைத்து செய்த யோகாசனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருவண்ணாமலை உள்பட மாநிலம் முழுவதும் தீபத் திருவிழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தீபங்களை வைத்து மாணவர் யோகாசனம் செய்யும் மாறுபட்ட நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. யுனைடெட் யோகா ஆராய்ச்சி மையம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் 7ஆம் வகுப்பு மாணவர் சதீஷ்குமார் என்பவர் உடல் முழுவதும் தீபங்களை வைத்து யோகாசனங்களை செய்தார். பத்ராசனம், உபவிஷ்ட யோகாசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை அவர் செய்து காட்டினார். அதனை கண்டு பார்வையாளர்கள் வியப்படைந்தனர். உடலுக்கும் மனதிற்கும் வலு சேர்க்கும் யோகாசன கலையை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கம் என யோகா ஆராய்ச்சி மைய நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஈரோட்டில் உள்ள புனித அமல அன்னை ஆலயத்தின் திருத்தேர் பவனி விழாவில் கிறிஸ்தவர்கள் உள்பட அனைத்து தரப்பு மக்களும் திரளாக கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புனித அமல அன்னை ஆலயத்தின் திருத்தேர் பவனி விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்று நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் படி அமர்த்தப்பட்ட மாதா சொரூபம் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தது. இதில் ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களை சேர்ந்த பல நூறு கிறிஸ்தவர்கள், மாணவர்கள் மற்றும் மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வழியெங்கும் திரண்டிருந்த மக்கள் திருத்தேரின் மீது உப்பு, மிளகு உள்ளிட்டவற்றை தூவி வழிபட்டனர். மத வேறுபாடின்றி அனைத்து சமுதாய மக்களும் ஆண்டுதோறும் இந்த திருத்தேர் பவனி விழாவில் கலந்து கொள்வதாக பக்தர்கள் தெரிவித்தனர். ஜாதி மத வேறுபாடின்றி எல்லாருமே கலந்து ஒற்றுமையாக திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. படிப்பு, வேலை வாய்ப்பு இந்த மாதிரி பல கருத்துக்கள் வேணும்னா மாத உடனே நம்மளுக்கு நிறைவேற்றி தருவாங்க. அதனால சிறப்பாக ஆண்டுதோறும் இத்திருவிழாவை புனித அமல அன்னை ஈரோடு ஆலயம் வழியாக நான் கொண்டாடிட்டு இருக்கேன். புனித அமல அன்னை ஆலயத்தில் இந்த தேர் திருவிழா வருடம் நடைபெறுது. இதில் என்ன அப்படின்னா ஒரு விசேஷமான ஒரு கோயில், இந்த கோயில் அமலோற்ப மாதா கோயில். அது இல்லாமல் இங்கே நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் சரிவர நமக்கு தக்க நேரத்தில் அந்த உதவி கிடைக்கும். நாங்கள் எல்லாரும் வருடம் இந்த கோயிலில் எங்களுடைய வேண்டுதலும் விண்ணப்பங்களையும் செலுத்திட்டு நாங்கள் போகிறோம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற திரு கார்த்திகை பட்டாபிஷேக வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சிறப்பு ஆராதனைகளும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் 8ஆம் நாளான நேற்று பட்டாபிஷேக வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி 6 கால் மண்டபத்தில் உற்சவர் எழுந்தருள சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. பின்னர் மேளதாளம் முழங்க முருகப்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது பல நூறு பக்தர்கள் அரோகரா முழக்கம் எழுப்பி முருகப்பெருமானை வழிபட்டனர். 9ஆம் நாளான இன்று மாலை 6 மணியளவில் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றும் வைபவம் நடைபெறவுள்ளது. திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அண்ணாமலையார் கோவில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பல்லாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் மூலவர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு ஆராதனைகளும் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று மாலை மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. நமச்சிவாயா என்னும் 5 எழுத்தின் மகிமையை போற்றும் வகையிலும் நெய் நிரப்பப்பட்ட 5 விளக்குகளுக்கு அதிகாலை 4 மணி அளவில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. பின்பு மூலவர் சந்நிதியில் சிவாச்சாரியார்கள் பரணி தீபத்தை ஏற்றினர். இதில் பல்லாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு பரணி தீபத்தை தரிசனம் செய்தனர். எகிப்து நாட்டு தேவாலயத்தில் குண்டுவெடிப்பு, பெண்கள் உள்பட 25 பேர் உடல் சிதறி பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
இனி அயலகச் செய்திகள். எகிப்து நாட்டின் தலைநகரமான கெய்ரோவில் தேவாலயத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் பெண்கள், குழந்தைகள் உள்பட 25 பேர் உடல் சிதறி பலியானார்கள். எகிப்து நாட்டின் தலைநகரம் கெய்ரோ, இங்கே காப்டி பிரிவு கிறிஸ்தவர்களின் புனித மார்க் தேவாலயத்தில் நேற்று ஞாயிறு திருப்பலி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது பெண்கள் இருந்த பகுதியில் 25 கிலோ அளவுள்ள குண்டு வெடித்தது. அதில் 25 பேர் உடல் சிதறி பலியானார்கள். 49 பேர் காயமடைந்தார்கள். இறந்தவர்களில் பெண்களே அதிகம். குண்டுவெடிப்பை அடுத்து பகுதி மக்கள் தேவாலயத்தின் அருகே திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிலைமையை சமாளிக்க ராணுவத்தினரும் காவல்துறையினரும் அங்கே குவிக்கப்பட்டனர். இதனிடையே குண்டுவெடிப்பு நடந்த தேவாலயத்தை பார்வையிட்ட எகிப்திய பிரதமர் ஷெரீப் இஸ்மாயில் இதுபோன்ற சம்பவம் இனிமேல் நடக்காது என உறுதியளித்தார். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி முதல் கட்ட அரையிறுதிப் போட்டி ஒன்றில் கேரளா பிளாஸ்டர்ஸ் அணி தில்லி டைனமோஸ் அணியை 1-0 என வீழ்த்தியது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகள் தற்போது விறுவிறுப்பான இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. அரையிறுதிக்கு 4 அணிகள் தகுதி பெற்றுள்ள நிலையில் கேரளா பிளாஸ்டர்ஸ் அணி, தில்லி டைனமோஸ் அணிகளுக்கு இடையிலான முதல் கட்ட அரையிறுதிப் போட்டி கொச்சியில் நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் 2 அணிகளுமே தற்காப்பு ஆட்டத்தை கைக்கொண்டன. இதனால் ஆட்டத்தின் முதல் பாதியில் கோல் எதுவும் விழவில்லை. ஆட்டத்தின் மறுபாதியில் 65வது நிமிடத்தில் கேரள பிளாஸ்டர்ஸ் வீரர் பெல்போர்ட் அபாரமாக பந்தை கடத்தி வந்து கோலாக்கினார். அதன்பின் கோல் எதுவும் விழாததால் 1-0 என்ற கோல் கணக்கில் கேரள அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை வட தமிழகத்தில் தொடங்கியது கனமழை. வர்தா புயல் பிற்பகலில் கரையை கடக்க வாய்ப்பு. சென்னையில் இருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் புயல். மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்ப்பு. 36 மணி நேரத்துக்கு பரவலாக மழை தொடரும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வட தமிழக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. மக்கள் விழிப்புடன் இருக்க எச்சரிக்கை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.